வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். நான் உங்க கோகுல். இன்னைக்கு நம்ம அணில் ரோஸ்ட் பார்க்க போறோம். அணில வறுத்து வறுத்து சாப்பிடலாம். ஸோ எலெக்ஷன்லாம் முடிஞ்சிடுச்சு ஒரு வழியா. இந்த விசில் சத்தமும் அணில் குஞ்சுக அலப்பறையும் இனிமேல் கொஞ்சம் கம்மியாகும்னு நினைக்கிறேன். வாய்ப்பில்லை ராஜா. இல்ல இப்ப அண்ணன் பறந்துகிட்டு இருக்கு. அண்ணன் வராரு புது வரலாறு அப்புறம் போட்டு ஸ்டேட்டஸா போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு தலைமுறைக்கான ஒரு தேர்தல், உங்களுக்கான தேர்தல். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. அது பத்தாததுக்கு அந்த மை வைக்கிறதுல இருந்து விசிலுக்கு போய் அழுத்தி அது வர்றது வரைக்கும் வீடியோ எடுத்து ஸ்டேட்டஸா போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. பாட்டு போட்டு ஆக்சுவலா அவங்க இப்போ என்ன மைண்ட் செட்ல இருக்காங்கன்னா, யார் யாருக்கு என்னென்ன துறை கொடுக்கலாம், தளபதிக்கே எல்லா துறையும் கொடுத்துடலாமா அப்படின்ற அணுத்துறை, ஸ்பேஸ் துறையெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. டிஃபென்ஸ் எல்லாம் விஜய்க்கு கொடுக்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனைனா தமிழ்நாட்டுக்கு அதுக்கான தகுதியான ஆளுதான். நம்ம பீஸ்ட் படம் பார்த்துருக்கோம். அது தகுதியான ஆளுதான். என்ன பிரச்சனைனா தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா இருந்தா டிஃபென்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு நீ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கணும். அது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. அதை பத்தி அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால அவங்க அதை கொடுத்துக்கலாம். அது மத்திய அரசுக்கு சம்பந்தப்பட்டது. ஸோ மோடி அரசு கோச் பாப்ல. அதனால விஜய் உள்துறை அவர் ரேஞ்சுக்கு போலீஸ் துறையை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஜனநாயகன்ல போலீஸா இருந்தாரு. இதுல போலீஸை கட்டுப்படுத்துற முதல்வர் ஆகுறாரு. ஓகேவா? இதுதான் இப்போதைக்கு அவங்களோட மைண்ட் செட். இருக்க எல்லா பிஜிஎம் மாஸ் பிஜிஎம் அவ்வளத்தையும் எடுத்து வச்சாச்சு. வேற இது போலீஸ் போக்கிரியா போலீஸ் தானே. போக்கிரி போலீஸ் தான். ஆமா, அதுவும் போலீஸ் தான். ஜனநாயகன் போலீஸ், விஜய் போலீஸ். ஆக்சுவலி எல்லா மாஸ் பிஜிஎம்மையும் எடுத்து அவங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. எலெக்ஷன் டேட் அன்னைக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த மாஸ் பிஜிஎம்க்குலாம் வேலை இருக்காது. சோக பாட்டுக்கெல்லாம் யார் பெற்ற மகனோ ஆரம்பிச்சு எல்லா விஷயத்துக்கும் மே 4ஆம் தேதி வேலை இருக்கும்னு நம்புறேன். மை டியர் அனில் குட்டீஸ், எலெக்ஷன் டே அன்னைக்கு உங்க அலப்பறம் ஹெவியா தான் இருந்துச்சு. எல்லாரும் டிவிகேன்னு குதிச்சிருக்கீங்க. அப்படியே டிவிகே மட்டும்தான். 234 தொகுதியிலையும் டிவிகேக்கு தான் ஓட்டு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு விஷயம் தெரியுது. பட் இன் ரியாலிட்டி அப்படி இருக்குமான்னு கேட்டா டவுட்டு தான். பார்க்கலாம். அதாவது அண்ணன் ஜெயிச்ச மாதிரியான ஸ்டேட்டஸ்லாம் போட போறீங்களா, இல்ல அண்ணன் அழுகுற மாதிரியான ஸ்டேட்டஸ்? அண்ணன் அழுவாதீங்கண்ணா இப்பயும் நாங்க நிப்போன்ற மாதிரி ஸ்டேட்டஸ் போட போறீங்களான்றத நாங்க பார்க்க வெயிட் பண்ண. ஆக்சுவலி ஏற்கனவே கேம்பெயின்ல ஒரு சில இடங்கள்ல விஜய் இப்படி கண்ணீர்லாம் விட்டாரு, இது பண்ணாரு. அது போக அவர் படங்கள்ல நிறைய அழுது சீன்ஸ்லாம் இருக்கும். எல்லாத்துக்கும் மே 4ஆம் தேதி வேலை இருக்கும். ஸோ எல்லாரும் ஸ்டேட்டஸும் எப்படி இப்போ நம்ம எலெக்ஷன் டே அன்னைக்கு பார்த்தோம், ஸ்டேட்டஸ் ஃபுல்லாக ஒரே விஜய்க்கு ஓட்டு போட்டது டிவிகே அந்த அது என்ன அந்த காக்கி பேண்ட் ஒயிட் ஷர்ட் ஃபோட்டோவாக பார்க்க முடிஞ்சுது. ஸோ மே 4ஆம் தேதி எல்லாரும் கண்ணீர் விட்டு அழுகிற ஃபோட்டோ, இல்லை விஜய் அழுகிற ஃபோட்டோ, அந்த மாதிரியான விஷயங்களாம் பார்க்கலாம்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்ப்போம். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட், ஆனால் விஜய்க்கு இது ஒரு குட் பெர்ஃபார்மன்ஸ் தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். விஜய்க்கு 15% மேலே வர்ற ஒவ்வொரு பெர்சன்டேஜுமே ஒரு குட் பெர்ஃபார்மன்ஸ் தான். நம்ம அதில் விஜயை பாராட்ட முடியாது. பட் ஆனால் அது விஜய்க்கான கிரெடிட் தான். அவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது அப்படிங்கிறது. எதுவுமே மேட் ஃபாலோயிங், ஃபேன் ஃபாலோயிங் கூட சொல்ல முடியாது. அது ஒரு மேட் ஃபாலோயிங் தான் சொல்லணும். அவர் எதுவுமே ஒர்க்கே பண்ணலை, பிரச்சாரம் பண்ணலை, கட்சியை ஒழுங்கா இது பண்ணல, கேண்டிடேட்ஸ் வந்தாரு வெளியே ஜெயிலுக்கு போறேன் அப்படிங்கிற மோட்ல கையை காட்டிட்டு லைட்டா வந்துட்டு போனாரு. தொண்டர்கள் அவங்க ஒர்க் பண்ணி கடைசியில அவங்க எல்லாரும் பண்ண ஒர்க்குனாலதான் ஓரளவுக்கு ஓட்டு வந்திருக்கு. அவரு என்ன பண்ணாருன்னா பண்ணார். ஆக்சுவலி பெண்கள் ஒரு மாதிரி மேடா விஜய ஃபாலோ பண்றாங்க. அது நிறைய, அதாவது பசங்கெல்லாம் எப்படி இது பண்றாங்கன்னா, யாருன்னா ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க, அக்கா தம்பி இல்ல தெரிஞ்சவங்க, ரொம்ப க்ளோஸ் ஆன ஒரு ரிலேஷன் கிட்ட அவங்கலாம் டிவிகேவா இருந்தாங்கன்னா, பசங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, யாருக்கு போட்டுன்னா டிவிகே தான் போட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஜோனுக்குள்ள இல்ல யார்கிட்ட உண்மையா சொல்ல முடியுமோ அவங்க கிட்ட என்ன சொன்ன, ஏய் உண்மையிலே டிவி கேக்கடா போட்டா, டேய் சும்மாறா எங்க அக்கா கத்தோண்டா இல்லைனா
அதனால சொன்னா நான் போட்டது இந்த கட்சி தாண்டான்னு சொல்லி வேற கட்சி ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல ஆக்சுவலி அதுதான் பிரச்சனை. டிவிகேக்கு போடலன்னு நீ வீட்டுல ஓப்பனா சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அந்த அணில் குட்டி வந்து கழுத்தையோ காதையோ கடிச்சிருங்கிற ஒரு பயம். அதனாலயே விட்டுருமா என்னையா அப்படிங்கிற அளவுக்கு. மத்தவங்க எல்லாம் என்னன்னா நீ எனக்கு போட்டியா போடலையான்னு கேட்பாங்க. போடலன்னு சொன்னா சரி போடலையா சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஓட்டு பொதுவா அவங்கவங்க இஷ்டம். இப்ப ஈவன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நிறைய பேர் ஆளாளுக்கு ஒரு இது போடுறவங்க நிறைய இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனா அந்த அது விஜய் பண்ண ஒரு ஒரு விஷமத்தனமான விஷயம். குழந்தைங்க இவங்களெல்லாம் நீங்க வீட்டுல பொதுவா வந்து எப்படி ஒரு ஒரு அரசியல் தலைவர் பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னா நீங்க போய் ஓட்டு போடுங்க, பெரியவங்க கிட்டதான் பேசுவாங்க. இவர் குழந்தைங்களை நல்லா தூண்டிட்டு கேளு கேளு எக்ஸ்ட்ராவா கேளு விசில போய் காதுல ஊது அப்படின்ட்டு நல்லா கொளுத்தி விட்டாரு. வீடியோலாம் கூட பார்த்தேன். கடைசியா அந்த பெரம்பூர்ல வந்து என்னன்னா பப்ளிக் பைக்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஒரு ஆன்டி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. பின்னாடி ஸ்கூல் படிக்கிற பசங்க ஒரு 5வது 4வதா படிக்கும் அந்த பொண்ணுங்க. பின்னாடி உட்காந்துட்டு நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு அவங்களை கேக்குறாங்க. அந்த அம்மா கிட்ட அவங்க யோசிச்சு சொல்லதான் வராங்க. அதுக்குள்ள பின்னாடி இருந்து குட்டி பாப்பா 5வது 6வது தான் விசிலா அடிக்குது. பாருங்க விசிலுக்கு தான் போடணும். அவங்களுக்கு போட இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு தெரியல, விசிலுக்கு தான் போடணும்ன்ற. அது ஒரு மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷனான சிச்சுவேஷன். நிறைய பாட்டிகள் நிறைய பாட்டிகளோ அப்பா அம்மா கூட குழந்தைங்கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அப்பா பாட்டி தாத்தா இல்ல மாமா அவங்க எல்லாம் கொஞ்சம் குழந்தைங்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் ஜாலியான ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. அவங்களெல்லாம் போய் குழந்தைங்க ஒரு மாதிரி ரொம்ப நச்சரிச்சு டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கு. இது எங்க எனக்கு பிரச்சனையா தோணுதுன்னா, ஒண்ணு இது ரொம்ப தப்பான பிஹேவியர். இன்னொன்னு எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு உண்மையில விஜய் எதிர்பார்த்தது வருமானு தெரியல. இப்போ இந்த குழந்தைங்களோ இல்ல விஜய மேடா ஃபாலோ பண்றவங்களோ விஜய சிஎம்மா முடிவு பண்ணிட்டாங்க. இந்த பாகுபலியில எப்படி அவரு பாகுபலி ஆகிய நான் அந்த ரேஞ்சுக்கு இவங்க விஜய் இமேஜின் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி விஜய் பதவி ஏற்பாரு, இவங்க அப்படி அலப்பற பண்ணலாம், ஸ்டேட்டஸ் வச்சு கொளுத்தலாம் அப்படிங்கிற மோட்ல இருக்கிறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அண்ட் ஃபார்ச்சுனேட்லி ஃபார் தமிழ்நாடு இட் வில் நாட் பி ஹேப்பன். அது நடக்க போறது இல்ல. அவங்களுக்கு ஒத்துக்க மனசு இருக்காது. ஏன்னா அவங்க ஏற்கனவே இன்ஸ்டால விஜய முதல்வர் ஆக்கியாச்சு, ட்விட்டர்ல முதல்வர் ஆக்கியாச்சு, இன்ன பிற சமூக வலைதளங்கள் எல்லாம் இப்போதைக்கு முடிசூடா மன்னன் வந்து விஜய் தான். படங்களையுமே விஜய்க்கு ஃபேவரா வருங்கால சிஎம் அந்த மாதிரி என் ஜனநாயகனே முதல்வர் நடிக்கும் ஜனநாயகன் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்களே. தியேட்டர் ரிலீஸ்க்கு அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. அது அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அந்த ரியாலிட்டியை ஏத்துக்கக்கூடிய பக்குவம் இவங்களுக்கு இருக்குமான்னு தெரியல. அது ஒரு பெரிய பிரச்சனை. இன்னொன்னு எந்த விஷயம் நடந்தாலும் அதுக்கு வந்து திமுக தான் காரணம். விஜய் ஓட்டு போட நிறைய பேர் வந்தாங்க, அதுக்கு வந்து பஸ் வந்து சஃபிஷியண்டா இல்லை. அது ப்ராப்ளமா உண்மையிலே ப்ராப்ளம். அது கவர்மெண்ட்டை நோக்கி கொஸ்டின் பண்ணணுமானா கொஸ்டின் பண்ணணும். ஆனா இது என்னமோ அவ்வளோ பேரும் டிவிகேக்கு ஓட்டு போடுறத முன்னக்கூட்டியே தெரிஞ்சுட்டு எல்லா பஸ்லயும் போய் டயரை உருவி பஞ்சர் ஆக்கி விட்ட ரேஞ்சுக்கு இவங்க வந்து பஸ் கம்மியா சடனா அதிக பேர் வந்தா அது வந்து இதுதான். இப்போ பொதுவா பொங்கல் தீபாவளிக்கு கவர்மெண்ட் ப்ரிப்பேர் ஆவாங்க, நிறைய பேர் போவாங்கன்ட்டு. அதர் டைம்ல வந்து சம்டைம்ஸ் இப்படி ஒரு ஹியூஜ் க்ரௌடு வந்தா கொஞ்சம் கவர்மெண்ட் பேனிக் ஆகும். இது எல்லா டைமும் ரெகுலரா நடக்கக்கூடியது. என்னமோ இது விஜய்க்கு எதிராக முதல் முறையா நடக்கிற ரேஞ்சு. ஓட்டு போடுறவங்க விஜய்க்கு மட்டும் எல்லாருக்கும் போடுறவங்க தான் அதுல இருப்பாங்க. என்னமோ விஜய்க்கு மட்டும் போட போறவங்க இருக்கிற ரேஞ்சுக்கு. அதான் எல்லாத்துக்கும் இவங்க ஒரு கான்ஸ்பிரசி தியரி கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அங்க இருந்து ஒரு லூஸ் தனம் பண்றது. எனக்கு ஒரு வீடியோ பார்த்துட்டு விழுந்து சிரிச்சேன். ஒருத்தன் வந்து காய்ஸ் இங்க வந்து லைவ் போடுறான், பஸ்ல உட்காந்துருக்கான். காய்ஸ் இந்த பஸ் இங்கேருந்து மூவ் ஆக முடிய மாட்டேங்கி, இந்த இடத்துல டிராஃபிக் நிறைய இருக்கு, நம்ம டிவிகே பாய்ஸ்லாம் எப்படியாவது வந்து டிராஃபிக்கை கிளியர் பண்ணுங்க காய்ஸ் அப்படின்ட்டு லைவ் போடுறான். நீ போட்டா அவன் வந்து கிளியர் பண்ணிடுவானா, இல்ல போலீஸால கிளியர் பண்ண முடியாததா அவனால கிளியர் பண்ண முடியாதா? பைத்தியமாடா நீங்க. படத்துல வந்து இந்த மாதிரி லைவ்ல போட்டோம், விஜய் வந்து லைவ்ல சொன்னோன்னு இல்ல அப்ப கூட அவன் சரி அவன் இறங்கி எதனா பண்ணோன்னு பண்ணானா அது ஓகே. யாருன்னா ஒருத்தர் வாங்க டிவி வாங்க, அன்னியன் படத்துல யாருன்னா சோடா வாங்கிட்டு வாங்களா, யாருன்னா நீ ஏன் பண்ண மாட்டேயா அப்படிங்கிற மாதிரிதான் பண்ணணும். பிரச்சனை உனக்குன்னா நீ தான் இறங்கி பண்ணணும். இன்னொன்னு அது பாசிபிளா?
அது பாசிபிளா? அது கிரவுடு ஒரு இதாயிடுச்சுன்னா Traffic டிராபிக் எதாச்சும் ஸ்லோவா தான் கிளியர் clear ஆகும். ஈவன் போலீஸாலே முடியலன்னா ஒண்ணு இப்போ இல்ல டிவிக்கே கைஸ் வந்தாங்கன்னா கையில கையில அப்படியே அப்படி கண்ணுல இந்த வேட்டைக்காரன் படத்துல வந்து அவ்வளவுதான். விஜய் ஹே அப்படி போ, நீ இப்படி போ, நீ ரைட்ல வா, நீ அவ்வளவுதான். லெஃப்ட்ல போ, நீ ஸ்ட்ரைட்டா வா, அவ்வளவுதான் பஸ் வந்தோன்னா அப்படியே டிராபிக் டிராபிக் உடனே கிளியர் இதாயிரும். ஆயிரும். உடனே எல்லாரும் போய் ஓட்டு போட்டு அந்த சர்க்கார் படத்துல 5 அவ்வளவுதான். மணிக்கு அவர் 4 மணிக்கு லைவ் போட்டோன்னா 5 to 6 எல்லாரும் போட்டு எல்லாரும் வின் பண்ண மாதிரி இல்யூஷன், லிட்ரலி இல்யூஷன்லயும் அந்த சினிமா டிராமாலையும் மட்டும் ஒரு கூட்டம் வாழுதுன்னா அது நம்ம ஊர்ல மதிப்பிற்குரிய நம்ம தேவைக்க கரகாட்ட கோஷ்டி தான். இந்த கரகாட்ட கோஷ்டிக்கு என்ன சொல்யூஷன், அதுதான் இப்போ வந்து அடுத்து முதல்வரா வரப்போற ஸ்டாலினுக்கோ Result எடப்பாடிக்கோ இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். தமிழ்நாட்டில் உள்ள மற்ற பிரச்சனைகள்லாம் பெரிய பிரச்சனை இல்லை, இந்த தற்குறிகளை எப்படி ஹேண்டில் செய்வது, ஹவு டு ஹேண்டில் தீஸ் தற்குறிஸ் அப்படிங்கிறது தான் பிக்கஸ்ட் டாஸ்கா இவங்க முன்னாடி இருக்கும். ஸோ லெட்ஸ் நீட் டு இதுலயும் இப்ப என்ன இன்னொன்னு என்னன்னா எல்லாருமே வந்து டிவிக்காக ஓட்டு போறதுக்கு தான் வந்து வெளிநாட்டுல இருந்து நிறைய பேரா வந்து குவிஞ்சிருக்காங்க. அப்படியே நிறைய பேர் லட்சக்கணக்கில் வந்துட்டாங்கன்ற மாதிரி ஒரு இது ஒரு பில்டப் கிரியேட் ஆன மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கால என்ன ஆச்சுன்னா ஒரு எலெக்ஷன் ஆஃபீஸர் ஒருத்தர் அப்படியே பேசிட்டு இருந்தாரு. இன்னொருத்தர் மூலியமா எனக்கு தெரிய வந்துச்சு. அவர்கிட்ட ஒருத்தர் கேட்டிருக்காரு, இந்த மாதிரி அந்த அளவுக்கு வந்துட்டாங்களா டிவிக்கு ஓட்டு போடணுன்னே வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க. வந்திருக்காங்க ஆனா எல்லாரும் அந்த அளவுக்குலாம் வரல, மிஞ்சி போனா ஒரு 100 பேர் தான் வந்திருப்பாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை தெரியல, ஆனா லட்சக்கணக்கில் எல்லாம் வரலன்றது இல்ல, அவ்வளவுதான் வர முடியும். ஆக்சுவலி ஒரு நாளைக்கு இன்டர்நேஷனல் ஃபிளைட் இந்தியாவுக்குள்ள வர்றது, அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ள வர்றதுங்கிறதோட கெப்பாசிட்டி ஐ திங்க் 5,000 to 8,000 தான். ஓகேவா? ஒரு 1 வீக்கா அவங்க வந்திருந்தா கூட ஒரு 20,000 30,000 தாண்ட முடியாது. அவ்வளவுதான் பொட்டன்ஷியல். அதுதான் இப்போ ஒரு பஸ் இருக்குன்னா அந்த பஸ்ல அதிகபட்சம் எவ்வளோ, ஒரு 80 பேர் டிராவல் பண்ணலாமா? இப்போ அதுவும் இப்போ பஸ்ல மாதிரி எக்ஸ்ட்ரா சீட்ஸ் ஃபுட்போர்டு ஆப்ஷன் ஃப்ளைட்ல கிடையாது. இருக்க சீட்டு எத்தனையோ அவ்வளோதான். நீ விஜய் மாதிரி மேலே தொங்கிட்டுலாம் வந்து இறங்க முடியாது. அது என்ன இப்போ விஜய்க்கு ஓட்டு போடுறதோ இல்லை விஜய்க்கு ஓட்டுங்கிறது ஏன் அதிகமாக தெரியுதுன்னா, விஜய்க்கு ஓட்டு போட்டவங்களாம் அதை சொல்லி 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 இது பண்ணிட்டே இருக்கான். அவுட் ஸ்போக்கன் பர்சனா இருக்கானு. இப்போ டிஎம்கேக்கு ஓட்டு போட்டவன் நான் டிஎம்கேக்கு ஓட்டு போட்டேன்ட்டு அவன் சொல்றது இல்ல. போக போது ஒரு வீடியோ, போய் ஒரு வீடியோ, வந்துட்டு ஒரு வீடியோன்னு போட போறது இல்ல. ஓட்டு இல்லைனாலும் அமைதியா வந்துருவான். இவனுக்கு ஓட்டு போட போறது ஒரு வீடியோ, போட்டது ஒரு வீடியோ, கிளம்பிட்டான் கைஸ். ஒரு பாட்டு அதுக்கு ஒரு பாட்டு, நடந்து போகும்போது அப்போ ஒரு பாட்டு, அமுக்கும் போது அதுக்கு ஒரு பாட்டு, அது சைட்ல இருந்து வரும்போது அதுக்கு ஒரு பாட்டு போட்டு மொத்தமா எடிட் பண்ணி போட்டாச்சு. இன்ஸ்டாவையே ஜாம் பண்ணி வச்சிருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கடுப்பானா மார்க் ஜக்கர்பர்க் இந்தியால இன்ஸ்டா கிடையாதுடா, இதான்டா நாட்டாமையோட தீர்ப்பு அப்படின்னு. இன்ஸ்டா பேன் பண்ணுவாங்களா இல்லையோ, ஹேஷ்டாக் டிவிக்கேன்ற எதுவுமே வரக்கூடாதுன்ற மாதிரி பண்ண போறானுங்க. அந்த லெவலுக்கு தான் இப்போ இவங்க இருக்கிறாங்கல்ல, இவங்ககிட்ட போய் ஏன் விஜய்க்கு ஓட்டு போட போறேன்னு கேட்டா அவங்களுக்கு தெரியாது. அது அவங்களுக்கு இருக்கிறதுல அவங்க வாழ்க்கையில அவங்க எதிர்கொள்ளக்கூடிய டஃபஸ்ட் கொஸ்டினா இருக்கும். தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், டிவிகே, தளபதி, கதறு, இந்த 3 வச்சுதான், இந்த 3 வார்த்தை தான் இதுக்கு. இப்ப நம்ம இந்த வீடியோக்கு சிலர் போய் கமெண்ட் போடுவானுங்க, எவனாவது நீ ஏன் இப்படி சொல்ற, இது தப்பு, நீ சொன்ன இந்த வார்த்தை தப்பு, இங்க இப்படி நடந்தது, இந்த செய்தி இருக்கு பாரு, இந்த செய்தியை நீ ஏன் பார்க்கல, இந்த டேட்டாவை ஏன் நீ பார்க்கலன்னு கமெண்ட் போட மாட்டான். நம்மள இருக்க எல்லா கெட்ட வார்த்தையும் போட்டு திட்டுவான், இல்லாட்டி கதறு, அவ்வளவுதான் அவனுக்கு தெரிஞ்சது. 3 கமெண்ட், கதறு, டிவிகே, தளபதி, கதறு. யூபி ஊபி அது மறந்தாச்சு. 200 ரூபாய் கூட பரவாயில்ல, 200 ரூபாய் கொடுத்தா கூட பரவாயில்ல, யாரும் கொடுக்க மாட்டாங்க. கடன் வாங்கி தாண்டா நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம். மாச டியூ கேட்டா கூட முடியாம தான் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. அப்படிலாம் யாரும் எங்களுக்கு தரல. எங்களோட எண்ணம்ங்கிறது உங்களை எஜுகேட் பண்றது. அது முடியாதுங்கிறது எங்களுக்கு தெரியும், பட் ஆனால் விடாமல் சொல்ல வேண்டியது எங்களோட கடமை. எப்பயாவது காதை திறக்கமோ இல்லை டக்குன்னு ஒரு 2 வாரத்தை உள்ளே போனால் அதில் நீங்கள் ஒரு தெளிவடைஞ்சிட மாட்டீங்களா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு நப்பாசை தான். போன வருஷம் 73% தான் ப்ரோ வாக்குப்பதிவு ஆச்சு. இந்த வாட்டி 85. ஆமாம், அந்த 85ம் டிவிக்கேனால தான் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அதை வந்து ஃபேன்ஸ் மட்டும் சொல்லல, விஜயே அந்த கிளைம் பண்றாரு. 85% வாக்குப்பதிவு அப்படிங்காரு. வெஸ்ட் பெங்கால்ல 92. இவர் இங்க கண்டெஸ்ட் பண்றது அது என்ன, அம்பத்தூர்ல அடிச்சா ஆவடியில அதிருங்கிற மாதிரி தலைவர் வந்து தமிழ்நாட்டுல கண்டெஸ்ட் பண்ணது வெஸ்ட் பெங்கால்லையும் எதிரொலிச்சிருக்கு போல. அங்க 92%. அங்கேயும் விசில் எதனா இருந்துச்சு, விசில் கொஞ்சம் கேட்டிருக்கும் போல. இங்க அடிச்ச விசில் சத்தம் அங்க ஹெவியா குக்கர் சத்தமா கேட்டிருக்கு போல.
அது என்ன மேஜரா என்ன சொல்றாங்க, எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எஸ்ஐஆருக்கு அப்புறம் எப்பவுமே ஒரு 10% இன்க்ரீஸ் வரும். இப்போ 2005ல எஸ்ஐஆர் நடந்திருக்கு. 2016 எலெக்ஷன்ல வந்து ப்ரீவியஸ் எலெக்ஷனை விட ஒரு 10% கூடியிருக்கு. ஸோ இந்த வருஷத்துல ஒரு 75 லட்சம் ஓட்ட டெலிட்டேஷன் நடந்ததுனால இது ஒரு 10% கூடியிருக்கு. அப்சல்யூட் நம்பர் போடாதவங்க இது கம்மியா இருக்கு. போடாதவங்க அதாவது கள்ள ஓட்டு இப்போ என் பேர் இப்போ 2 இடத்துல இருக்கும், உன் பேர் 2 இடத்துல இருக்கும். அது மாதிரியான விஷயங்களெல்லாம் இந்த வாட்டி பார்த்து டெலீட் பண்ணிருக்காங்க. அதிகமா இருக்கு. ஓகேவா? அந்த ஃபேக் ஓட்ஸோ இல்ல அந்த மாதிரி மிஸ்லீடிங் ஓட்ஸ் ஃபுல்லா நிறைய இதானதுன்னா அப்சல்யூட் நம்பர்ல பெரிய வித்தியாசம் இல்லை. அப்சல்யூட் நம்பருங்கிறது எத்தனை பெர்சன்டேஜா இல்லாம ஓட்டா எத்தனை பதிவாயிருக்கு அப்படிங்கிறது. போன வாட்டி 4,23 லட்சமா என்னமோ பதிவாயிருக்கு. இந்த வாட்டி வந்து ஒரு 63 லட்சம் சம்திங், ஒரு 30 லட்சம் தான் அதிகபட்சம். 30 லட்சம் ஓட்டு தான் கூடி இருக்கு. அது ஒவ்வொரு டைமும் இருக்கக்கூடியதுதான். இது பெரிய ரெக்கார்ட்ஸ் இல்லைங்கிறாங்க. பட் ஆனா விஜய்க்கு கொடுக்கக்கூடிய கிரெடிட்டுங்கிறது அவர் உழைச்சதுக்கு, ஒண்ணுமே பண்ணாததுக்கு அவருக்கு ஒரு பெரிய ஓட்ஸ் தான் வருது. நிறைய ஏடிஎம்கே ஓட்ஸ்ல அவர் பெரிய ஸ்பிளிட்டையோ பாதிப்பையோ கொடுத்ததா தெரியுது. ஏன்னா ஒரு உமன் ஓட்ஸ் வந்து நிறைய விஜய் நோக்கி போயிருக்காது. இப்போ என் சர்க்கிளாக நான் கேட்கும்போது நிறைய பேர் விஜய் விஜய் சொல்கிறாங்க. நாட் ஓன்லி யங்ஸ்டர்ஸ், நிறைய 45 பெண்களே நிறைய பேர் விஜய்க்கு போட்டதா சொல்கிறாங்க. பார்ப்போம். பட் ஆனால் அது ஓகே, விஜய் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு, நிறைய ஓட்ஸ் வாங்கியிருக்காருன்னு சொல்கிறது இங்கே பிரச்சனையே இல்லை. அவர் தான் ஆட்சிங்கிறாங்க பார்த்தியா, அதுதான் கொஞ்சமாக நெஞ்சு வலிக்குது. கொஞ்சம் வருத்தத்திற்குரிய விஷயமா இருக்கு. ரியாலிட்டிக்கு வரமாட்டாங்க. இப்போ ஏடிஎம்கேயோ டிஎம்கேயோ ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்றது எப்போ சொல்லுவாங்கன்னா, ஒரு கான்ஃபிடண்டா ஓகே அதுக்கான அறிகுறி இருக்கும்போது சொல்லுவாங்க. ஆர்எல்ஸ் அவங்களால வெற்றிக்கு பக்கத்துல போக முடியும். இவங்க அந்த சோனுக்குள்ளேயே இல்லாம தனியா இப்பதான் உள்ளே வந்திருக்காங்க. அதனால ஐபிஎல்லே நிறைய மேட்ச் முடிஞ்சாதான் ஃபைனல் கப் அடிக்க முடியும். இதுல நேரா வந்தோடனே முதல் மேட்ச்லயே நாங்க கப்பு அடிச்சிருவோம்னா வாய்ப்பு இருக்கா? அது ஒன்றும் எங்க இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இவனுங்க எல்லாரும் வந்து விஜய் படம் ரிலீஸ்ல இருந்தே வடை சுட்டே பழகினவங்க. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷோல இவ்வளோ புக் ஆயிட்டு, இவ்வளோ வசூல் பண்ணிட்டோம், அந்த ஹீரோவோட இது பண்ணிட்டோம், இந்த ரெக்கார்டை பீட் பண்ணிட்டோம். ரெக்கார்டுன்னா என்னென்ன மாதிரிலாம் பார்ப்பாங்க. அதுலயுமே விஜயோட டிக்கெட்டு முதல் ஷோ டிக்கெட்டு 2000 ரூபாய், 3000 ரூபாய், 4000 ரூபாய். அதே வந்த காம்படிஷன் வந்த படத்துக்கு 200 ரூபாய், 300 ரூபாய். இதுலயே வித்தியாசம் இருக்கு. அவனுக்கு அதான் இந்த மாதிரி அட்லாஸ்ட் இது எதுவுமே தேவையில்லாத விஷயம். நாட்டுக்கோ இல்லை அவங்களோட பர்சனல் லைஃப்க்கோ தேவையில்லாத விஷயம். ஒட்டுமொத்த லைஃபையே தேவையில்லாத விஷயத்திலேயே ஸ்பெண்ட் பண்ணி வாழ்றாங்க. சினிமா வாழ்க்கைக்கு தேவையா? நிச்சயம் இந்த ஒரு பொழுதுபோக்கு, அது அறிவை கொடுக்கோ இல்லையோ என்னோட பொழுதை போக்குது, எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அதில் நல்ல கருத்து இல்லாட்டினா கூட சினிமாவை நான் பார்க்குறேன். இப்போ தனியாக எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் இருக்காது. தனிமையில் இருக்கிற நிறைய பேருக்கு சினிமா தான் தோணும். அது பிரச்சனை இல்லை, சினிமாவை பார்க்குறேன். அதை ஒரு அளவுக்கு அதிகமாக கன்சியூம் பண்ணுறது, அதே வெறியாக்குறது, அதையே லைஃப் ஆக்குறதுங்கிறது கண்டிப்பாக ப்ராப்ளம் தான். அதையே ப்ராப்ளம்னு பார்க்கும்போது இப்போ அரசியலையும் அதே ஆங்கிள் ட்ரீட் பண்றதுங்கிறது அது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பிரச்சனை. அதை சினிமா மாதிரி அவங்க பண்றேன்னு நினைச்சு சர்க்கார் மாதிரி செலக்ட் கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணதெல்லாம் ஓகே. ஆனா கரெக்டான கேண்டிடேட்ஸான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அது இப்போ நான் இருக்க எங்க தொகுதியிலேயே வந்து அந்த கேண்டிடேட்டை செலக்ட் டிவிக்கு ஓட்டு போடணும் நிறைய பேர் நினைச்சிருக்காங்க. அந்த கேண்டிடேட் வந்து ரவுடி பொறுக்கி அந்த மாதிரி இரிட்டேட் ஆகுது இல்ல, அது மாதிரி பண்ணிட்டு இருந்தவன் போல. அதனால இவனுக்கு போடவே கூடாது, விசிலுக்கு போடவே வேணான்ட்டு வேற கட்சிங்களுக்கு போட்டாங்க. நான் கேட்ட வரைக்கும் ஒரு 20 பேரு கிட்ட கேட்டிருந்தேன்னா அதுல 2 பேரு தான் டிவிகே போட்டிருக்காங்க. மிச்சம் 18 பேரு வேற கட்சி தான் சொல்றாங்க. ஏன் போடலன்னு கேட்டா விஜய் போடலான்னு இருந்திருக்காங்க. அந்த கேண்டிடேட்னால விஜய்க்கு அதுக்குதான் தலைவர் போற இடத்துல எல்லாம் கேண்டிடேட்ஸ் மூஞ்சியே காட்டல போல. கேண்டிடேட்ஸ் மூஞ்ச பார்த்தா தானடா நீங்க போட மாட்டீங்க, ஏன் மூஞ்ச மனசுல வச்சுட்டே போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா நல்ல கேண்டிடேட் செலக்ட் பண்ணியிருந்தாருன்னா இன்னுமே ஜெயிக்க வாய்ப்பு இருக்கும். ஆக்சுவலா நல்ல கேண்டிடேட்ஸை கரெக்டா 234லயுமே கரெக்டான நல்ல கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணியிருந்தாருன்னா மேபி அவங்க சொல்ற மாதிரி ஆட்சியை பிடிக்கிறதோட வாய்ப்பு இருக்கு.
கேண்டிடேட் செலக்ட் பண்றதுல தப்பு பண்ணியிருக்காங்க. இல்ல தொடக்கம் முதலே எல்லாமே தப்பு தான். அவங்க தப்பு மீன்ஸ் எதையும் ஒழுங்கா பண்ணல. ஓகேவா? அரசியல்ங்கிறது நாட் அ பார்ட் டைம் ஜாப். அது வந்து உன்னோட இப்போ விஜயே வந்து அரசியலுக்கு வந்து நல்லது பண்றா. அரசியலுக்கு வந்து நல்லது பண்றதுங்கிறது சிஎம்ஐ நல்லது பண்றது இல்ல. நீ அரசியலுக்கு வந்து ஆக்டிவா இருக்கிறதே நல்லது பண்றதுதான். இப்போ டீலிமிட்டேஷன் ஒரு பில்லு கொண்டு வராங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் டீலிமிட்டேஷன் ஒரு பில்லு கொண்டு வருது. ஆளும் அரசு தப்பு பண்ணுது. அதை தடுத்து நிறுத்துறது எதிர்க்கட்சி. அப்ப இந்த இடத்துல நல்லது பண்ணது எதிர்க்கட்சி தான். ஓகேவா? நீ சிஎம் ஆகி தான் நல்லது பண்ண. ஒரு சிஎம் கெட்டது பண்ண முடியும். சிஎம் வந்து கெட்டது பண்ண முடியுமானா முடியும். தப்பான பில்ல கொண்டு எதிர்க்கட்சி தடுத்து நிறுத்தணும். அதுக்கு நீ வந்து பதவியில இருக்கணும்னு இல்லை. இப்போ விஜய் நாளைக்கு ஸ்டாலின் நாளைக்கு சிஎம் ஆயிட்டாரு. விஜய் எதிர்கட்சியில இருக்கான், இல்ல எந்த எம்எல்ஏவுமே இல்லாம எம்டியாவே இருக்காருன்னு வச்சுக்கிடுமே. ஸ்டாலின் ஒரு பில்லு கொண்டு வராரு, அது வந்து ஏதோ பிரச்சனை இருக்குன்னா அந்த இதை நிறுத்தி மக்களுக்கு நல்லது பண்ண முடியுமா? விஜயால் முடியும், விஜய் கட்சியால் முடியும். அதுதான் அரசியல். அதுதான் பண்ணணும். இப்ப சிஎம்ஆ மட்டும்தான். இப்ப ஸ்டாலின் ஒவ்வொரு வாட்டியும் 2016 to 21 எடப்பாடி சிஎம், ஸ்டாலின் வந்து எதிர்கட்சி தலைவர். ஆனா எல்லாத்துக்கும் ப்ரொடெஸ்ட் பண்ணி நிறைய விஷயத்த வந்து ஸ்டாப் பண்ணதுங்கிறது ஸ்டாலின் தான். சிஎம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதை விட அதிக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது எதிர்கட்சி தலைவரா இருந்த ஸ்டாலின் தான். அதனாலதான் அவருக்கு வந்து ஆட்சி பெரிய வெற்றி கிடைச்சது. ஓகேவா? ஸோ வந்து அரசியல்ங்கிறது சிஎம் ஆகுறது, எம்எல்ஏ ஆகுறது மட்டும் கிடையாது. ரொட்டீனா ஒரு உதாரணத்துக்கு சீமான் எடுத்துக்கோ. அவர் கட்சியில எந்த எம்எல்ஏ கிடையாது, எந்த பேக்கப்பும் கிடையாது. ஆனால் எத்தனையோ திட்டங்கள் மக்களுக்கு எதிராக வந்ததுன்னா ஆளா போய் நிற்கிறாரு, குரல் கொடுக்குறாரு. ஸோ மக்கள் அவருக்கு பின்னாடி வந்து நிற்கிறாங்க, ஆட்டோமேட்டிக்காக நிற்கிறாங்க. அதுதான் அரசியல். ஓகேவா? நான் பொசிஷன்ல இருந்தால் உன்னால சைன் பண்ண முடியும் நீ நினைச்சத. அது விஷயம்னாலும் அது மட்டும் விஷயம் கிடையாது. ஓகேவா? அப்படி விஜய் என்ன பண்ணாரு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இது நல்லதா கெட்டதா, ஓகேவா இல்லையாங்கிறத தெரியணும், கேட்டு பேசணும். அதுக்கு கொஞ்சம் அறிவு வேணும், உழைக்கிறதுக்கு மனசு வேணும், மக்களை பத்தின சிந்தனை வேணும். அன்பார்ச்சுனேட்லி நம்ம விஜய் கட்சிக்கோ நம்ம தற்குறி அனில்ஸ்கோ அப்படி எதுவும் கிடையாது. அதனாலதான் விஜய் அரசியல் இங்க நம்ம திரும்ப பிரச்சனைன்னு சொல்றோம். மைடியர் அனில் குட்டி, சாரி, மன்னிச்சுக்கோங்க. உண்மையை அப்பப்போ சொல்லிதான் ஆக்கணும். உங்களுக்கு மூளை இல்ல, அரசியலை பத்தின அறிவு இல்லை, அதை தெரிஞ்சுக்கக்கூடிய பக்குவமும் இல்லை. புரிஞ்சுக்கங்கடா. படம் பார்க்கறது, அதை வச்சு சண்டை போடுறதோட நிறுத்திக்கங்க. இட் இஸ் அ பொலிட்டிக்கல் ஃபைட். டோன்ட் என்டர் திஸ் பேட்டில். இது தளபதியா இல்ல தளபதியா விசேஷ அதர் ஆக்டர்ஸ் இல்ல. இது மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கான இது. ஸ்டாலின் வெர்சஸ் விஜய், ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி, எடப்பாடி வெர்சஸ் விஜய், அந்த மாதிரிலாம் விசேஷ் கிடையாது. இது மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்ற இதுக்காக எல்லாரும் கம்பைண்டா இருக்கலாம். நன்றி, வணக்கம். உங்க மனது புண்பட்டு இருந்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, உங்களோட அரசியல் தான் காரணம். வணக்கம்.